Okay, student, good morning, pa. Good morning, sir. Okay, pa. So now they're discussing about colloids. So colloids அப்படின்னா கூழ்மங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப கூழ்மம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் அம்மா என்ன செய்வாங்க, ஒரு ராகி களி, அது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ராகி களிக்கு என்ன பண்றோம், ராகி மாவை எடுத்து வச்சுட்டு தண்ணியில போட்டு கலக்குறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஜெல்லு மாதிரி கொல கொலன்னு என்ன ஆகுது உனக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் அந்த கொல கொலன்னு இருக்கு பாத்தியா, அந்த ஜெல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தியரி பார்ட்ஸ் தான், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றோம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பர்சன் மீடியம்னு ஒன்று இருக்குது, டிஸ்பர்சன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி உனக்கு ஒரு 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. சரி, ஃபர்ஸ்ட் கொலாய்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த தாமஸ் கிரகம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சுகர், யூரியா, சோடியம் குளோரைடு இது எல்லாமே வந்து ஒரு மெம்பரேன் அப்படின்னா என்னன்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். மெம்பரேன் அப்படிங்கிறது வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னா ஒரு வடிகட்டுதல் பேப்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு வடிகட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து வடிகட்டி எடுக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் வடித்தாள். ஸோ அந்த மெம்பரேன் மேல பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே ஈஸியா ஊடுருவி அந்த பக்கம் போயிடுதாம்மா. ஓகேவா? பட் ஆனா சம் கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சில இது என்ன ஆகுது அப்படின்னா அதுல வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு, அதாவது எது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா க்ளூ அப்படிங்கிறது ஒண்ணு, ஜெலாட்டின், கம்மு, அந்த பிஷின் மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மெம்பரேன்லாம் அப்படியே என்ன ஆகுது ஒட்டிக்குது. ஸோ அதையெல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா அந்த தண்ணியில, அதாவது அந்த வடிதாள் அந்த மெம்பரன் பேப்பர் மேல ஒட்டாம போகக்கூடியது எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒட்டிக்கக்கூடியது இது எல்லாத்தையுமே இந்த க்ளூ, ஜெலாட்டின், இது கம், இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கூழ்மங்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 to 200 நானோமீட்டர் அளவுக்கு ஒரு பார்ட்டிகல்ஸை உடைச்ச அப்படின்னா உனக்கு, அதாவது எந்த அளவுக்கு உடைக்கணும் அப்படின்னா 1 to 200 நானோமீட்டர் அளவுக்கு உடைச்ச அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணும்போது அது என்னவா மாறுது அப்படின்னா கொலாய்ட்ஸா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து கொலாய்ட்ஸ் இஸ் ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் 2 substances in which one substance is dispersed in another one is the substance. ஒன்றும் கிடையாது. இப்போ கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 வகையான பேஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்று டிஸ்பர்சன் மீடியம், இன்னொன்று வந்து டிஸ்பர்சன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொலாய்ட்ஸ் the substance present in larger amount is called dispersing medium and lower amount is called as dispersed phase. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. இதை பார்த்துக்கோங்க. டிஸ்பேஸ்டு பேஸ்னா என்ன, டிஸ்பேஸ்டு மீடியம்னா என்ன. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப அம்மா செய்யக்கூடிய அந்த ராகி களி எடுத்துக்கிட்டு அப்படின்னா ராகி மாவு ஒன்று இருக்குது, தண்ணி ஒன்று இருக்குது. இப்போ வந்து இதுல வந்து ஒன்னு டிஸ்பேஸ்டு பேஸாவும் இன்னொன்னு டிஸ்பேஸ்டு மீடியமாவும் எடுத்துக்க போறோம். சரி, அந்த டிஸ்பேஸ்டு பேஸ் அந்த டிஸ்பேஸ்டு மீடியம் இந்த ரெண்டுல வந்து இப்ப வந்து மீடியம் அப்படின்னா உனக்கு தெரியும், அந்த அதாவது ஒரு மீடியா அப்படின்னா ஊடகங்கள். அப்போ ஒரு ஊடகம், அப்ப பிரிகை ஊடகம், அதை தான் வந்து டிஸ்பேஸ்டு மீடியம் அப்படின்னு சொல்றோம். டிஸ்பேர்சிங் மீடியமும் டிஸ்பேஸ்டு மீடியமும் ஒண்ணுதான். ஸோ அப்ப அந்த டிஸ்பேஸ்டு மீடியம் அப்படிங்கிறது பிரிகை ஊடகமாகவும், டிஸ்பேஸ்டு பேஸ் அப்படிங்கிறது வந்து பிரிகை நிலைமையாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்ப எடுத்துக்கக்கூடிய 2 பொருளை எந்த பொருள் வந்து அதிகமா இருக்கோ அது டிஸ்பேஸ்டு மீடியமாகவும், எது குறைவான பொருளா இருக்கோ அது வந்து டிஸ்பேஸ்டு பேஸாகவும் கன்சிடர் பண்றோம். ஸோ அப்ப டிஸ்பேஸ்டு பேஸ், டிஸ்பேஸ்டு மீடியம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கக்கூடிய பொருள்ல சப்ஸ்டன்ஸ், அதாவது இப்ப 2 சப்ஸ்டன்ஸ், அதாவது கொலாய்ட்ஸ் அப்படின்னாலே 2 சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதாவது ஒன்னு டிஸ்பேஸ்டு மீடியம் இருக்கணும், இன்னொன்று டிஸ்பேஸ்டு பேஸ் இருக்கணும். அதாவது எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல எது அதிகமா இருக்கோ அது டிஸ்பேஸ்டு மீடியமாகவும், எது குறைவா இருக்கோ லோயர் அமௌண்டா இருக்கோ அதை டிஸ்பேஸ்டு பேஸாகவும் எடுத்துக்கிறாங்க. அதுதான் இதுல கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன். ஸோ இப்போ இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொலாய்டல் சிஸ்டம் ஹேவ் டிஸ்பேஸ்டு பேஸ் ஆஸ் சாலிட், டிஸ்பேஸ்டு மீடியம் இஸ் லிக்விட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ டிஸ்பேஸ்டு பேஸ்னா என்ன, டிஸ்பேஸ்டு மீடியம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ மீடியம் வந்து எப்பயுமே வந்து அதிக அளவு உனக்கு லிக்விட் கண்டிஷனா இருக்கும். இப்போ அந்த தண்ணி எடுத்துக்கிற, ஓகேவா, அதை வாட்டரை வந்து என்ன பண்ற
லிக்விடுங்கிறது வந்து டிஸ்பேஸ்டு மீடியமா எடுத்துக்கோ. அப்ப அந்த ராகி மாவுன்னு சொன்னாலே அதை டிஸ்பேஸ்டு பேஸா எடுத்துக்கோ. ஓகேவா? இப்ப டிஸ்பேஸ்டு பேஸ் வந்து மேக்சிமம் எப்படி இருக்குமோமா, சாலிட் கண்டிஷன்ல இருக்கும். அதே டிஸ்பேஸ்டு மீடியம் வந்து எப்படி இருக்குங்கிறாங்க, லிக்விட் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அது டிஸ்பேஸ்டு மீடியம் வந்து வாட்டரா இருந்தா, டிஸ்பேஸ்டு மீடியம் வந்து வாட்டரா இருந்தா, லிக்விடா இருந்தா, அந்த கொலாய்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹைட்ரோசால்ஸ், அதாவது நீர்ம கூழ்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஸ்பேஸ்டு மீடியம் லிக்விடா இருந்தா, தட் இஸ் வாட்டரா இருந்தா, அதை வந்து என்னன்னு சொல்றாங்க, நீர்ம கூழ்மம் அப்படின்னு சொல்றாங்க. அதே டிஸ்பேஸ்டு மீடியமானது அல்கஹாலா இருந்தா, அதை வந்து அல்கஹால் சால்ட், அதாவது SOL சால் அப்படின்னு சொன்னாலும் கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோ. SOL சால் அப்படின்னு சொன்னாலும் அல்லது கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் சேம் மீனிங். ஓகேவா? அப்போ வந்து டிஸ்பேஸ்டு மீடியம் அல்கஹாலா இருந்தா அது கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. கொலாய்டல் அதாவது அல்கஹால் கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே டிஸ்பேஸ்டு மீடியம் வாட்டரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீர்ம கூழ்மம் ஹைட்ரோசால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஒன்னு, மொத்தம் இந்த 3 பாயிண்ட்ஸும் பார்த்து வச்சுக்கோ அப்படியே. நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன்ல வந்து உனக்கு டிஸ்பேஸ்டு பேஸ்னா என்ன, டிஸ்பேஸ்டு மீடியம்னா என்ன, அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேராகிராஃபும் உனக்கு ரொம்ப முக்கியம். அதாவது லியோபோபிக் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பேராகிராஃபையும் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. லியோபோபிக் கொலாய்ட்ஸ்னால என்ன, லியோபிலிக் கொலாய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப டிஸ்பேஸ்டு மீடியம், டிஸ்பேஸ்டு பேஸ், வாட் ஆர் லியோபோபிக் கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அல்லது வாட் ஆர் லியோபிலிக் கொலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்ப லியோபிலிக் கொலாய்ட்ஸ், இப்ப லியோபிலிக் கொலாய்ட்ஸ்க்கு வந்து இது டெஃபினிஷன், லியோபோபிக்கு வந்து இது டெஃபினிஷன். ஒண்ணும் கிடையாது, டிஸ்பேஸ்டு மீடியத்துக்கும் டிஸ்பேஸ்டு பேஸுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நடந்தா அது லியோபிலிக் கொலாய்ட்ஸ், நடக்கல அப்படின்னா அது லியோபோபிக் கொலாய்ட்ஸ். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இதை ரெண்டையும் படிச்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 2 or 3 மார்க்ல கேட்க மேக்சிமம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த பாராகிராஃப், ஓகேவா, இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறதுல கண்டிப்பா பப்ளிக்ல எதை வேணும்னா பேஸ் பண்ணி கேட்கலாம். ஒரு 1 மார்க் இருக்கலாம். ஆனா லாஸ்ட் இயர் 2 மார்க்லயே கேட்டாங்க. லாஸ்ட் இயர் எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பட்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து கேட்பாங்க, இதை வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிஸ்பேஸ்டு மீடியம், செகண்ட் ஒன் இருக்கிறது டிஸ்பேஸ்டு பேஸ். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப டிஸ்பேஸ்டு மீடியம் வந்து சாலிடா இருந்து டிஸ்பேஸ்டு பேஸ் ஆனது லிக்விடா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நடத்தும் அப்படி, அந்த அந்த கூழ்மத்துக்கு பேர் வந்து ஜெல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொலாய்ட்ஸுக்கு வந்து பேர் வந்து ஜெல்லு. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, பட்டர் அப்படிங்கிறதும் சீஸ் அப்படிங்கிறதும் வந்து எக்ஸாம்பிள். இப்போ பட்டர் அப்படிங்கிறது இப்போ உனக்கு தெரியும், வெண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க, அல்லது நெய், இதுல எதை எடுத்துக்கிட்டு அப்படின்னாலும் டிஸ்பேஸ்டு மீடியம் ஆனது, மீடியம் ஃபர்ஸ்ட் அதை மறந்துடாத, டிஸ்பேஸ்டு மீடியம் ஆனது உனக்கு என்னவா இருக்குங்கிறாங்க, சாலிடா இருக்கு. டிஸ்பேஸ்டு பேஸ் ஆனது லிக்விடா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பேஸ்டு மீடியம் சாலிடு, டிஸ்பேஸ்டு பேஸும் சாலிடு, ரெண்டுமே சாலிடா இருந்துச்சுன்னா இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ உனக்கு எதை வேணா கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா பெயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படின்னா டிஸ்பேஸ்டு மீடியம் லிக்விடா இருக்கும், ஆனா டிஸ்பேஸ்டு பேஸ் என்னவா இருக்கும், சாலிடா இருக்கும். அப்ப இதை மாத்தி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மாத்தி போட்டு நிறைய பேர் மார்க்லாம் போயிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பேப்பர் வேற நான் வாங்கி பார்த்தேன், அதுல தப்பு பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ டிஸ்பேஸ்டு மீடியம் என்ன, டிஸ்பேஸ்டு பேஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இதுல ஒண்ணு மட்டும் இருக்காது, கேஸ் மட்டும் இருக்காது. ஓகேவா? ஸோ இட்ஸ் இஸ் நாட் பாசிபிள் கொலாய்டல் சொல்யூஷன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ்ல மொத்தம் உனக்கு டிஸ்பேஷன் மெத்தேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கான்டென்சேஷன் மெத்தேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொலாய்ட்ஸ் வந்து எதெல்லாம் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், கொலாய்டு அந்த கூழ்மங்களானது எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிஸ்பேஷன் மெத்தட். ஓகே, இந்த மெக்கானிக்கல் டிஸ்பேஷன் மெத்தட்ல இந்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த டயக்ராம பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம்ல உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்னு இப்போ வந்து இது வந்து 2 பிளேட், அதாவது ஸ்டீல் பிளேட் அல்லது மெட்டல் பிளேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெட்டல் பிளேட்ல வந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்னு லெஃப்ட் சைட்ல ரொட்டேஷன் ஆச்சுன்னா இது வந்து ரைட் சைட்ல ரொட்டேஷன் ஆகும். ஓகேவா? ஒன்னு லெஃப்ட் சைட்ல ரொட்டேஷன் ஆகுது, இன்னொன்னு ரைட் சைட்ல ரொட்டேஷன் ஆகுது. இப்ப வீட்டுல அம்மா வந்து ராகி மாவை அரைக்கிறதுக்கு ஒரு ஆரிய கல் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் பார்த்திருக்கீங்களா? அதாவது
பழைய மெத்தட் மூலியமா இப்பெல்லாம் மிஷின்ல போட்டு அரைச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு கல் வந்து ஒரு கல் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும், ஒரு கல் வந்து மேல வந்து ரொட்டேஷன் ஆகும், இப்படி ஆட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கிராமத்துல தானே இருக்கீங்க, எல்லாத்துக்கும் தெரியுமே. பார்த்துருக்கீங்களா ஸ்டூடெண்ட்? எஸ் சார். ரைட். இப்போ அதில் என்ன இருக்குன்னா கீழே இருக்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும், அப்படியே நின்றுட்டு இருக்கும், மேலே இருக்கிறது மட்டும் ரொட்டேஷன் ஆகும். பட் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா கீழே இருக்கிறதும் ரொட்டேஷன் ஆகும், மேலே இருக்கிறது ரொட்டேஷன் ஆகும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகும். அப்போ சீக்கிரமா என்ன ஆகும், அரைச்சிடும் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு கொலாய்டல் வந்து சாலிடா இருக்கக்கூடியதை அதை இதில் வந்து போடுறாங்க. போடும்போது இதன் வழியா என்ன ஆகுது, இந்த ரெண்டுக்கு இடையில வந்து உட்காருது. இந்த ரெண்டுக்கு இடையில உட்காரும் போது இது இந்த பக்கம் ரொட்டேஷன் ஆகுது, இது இந்த பக்கம் ரொட்டேஷன் ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா என்ன ஆயிடும், கூழ்மங்களா செப்பரேட் பண்ணிடலாம். இந்த இந்த வே மூலியமா தாங்க போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அம்பு மாதிரி இந்த வே மூலியமா எடுத்துடலாம். இது ஒரு மிஷின் மாதிரி காமிச்சிருக்காங்க, கொலாய்டல் மில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதுல மீனிங், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதை மூலியமா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இங்கு, கிராஃபைட்டு இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. கொலாய்டல் மில் மூலியமா என்னத்தை ப்ரிப்பேர் பண்ற அப்படின்னா இங்கு, அடுத்து கிராஃபைட், இந்த மாதிரி கொலாய்டல் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது கொலாய்டல் மில். ஸோ 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ டிஸ்பேஷன் மெத்தட். ஸோ இப்போ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாத் எடுத்துக்கிறேன், அதுல வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். ஸோ வாட்டரை ஐஸ் கியூப்ஸ் மூலியமா எல்லாருமே ஐஸ் கியூப்ஸும் முதல்ல போட்டுக்கிறேன். அதுக்கு உள்ள ஒரு கண்டெய்னர் வச்சுக்கிறேன். இந்த கண்டெய்னர்ல என்ன பண்ற அப்படின்னா 2 எலக்ட்ரோடு, அதாவது பிளாட்டினம் எலக்ட்ரோடு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட வச்சு என்ன பண்ற அப்படின்னா உனக்கு கரண்ட்டை வந்து பாஸ் பண்ற. கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்க் மெத்தட் மூலியமா பிளாட்டினம், இப்போ இதை வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோடா எடுத்தீங்கன்னா பிளாட்டினம் கொலாய்ட்ஸ் கிடைக்கும், சில்வர் எலக்ட்ரோடா எடுத்தீங்கன்னா சில்வர் கொலாய்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கொலாய்ட்ஸ் ஆனது ப்ரிப்பேர் ஆகுது. அது ஒரு ஆர்க் மெத்தட் மூலியமா ஆர்க் மாதிரி என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா காப்பரா இருந்தா காப்பர், சில்வரா இருந்தா சில்வர், கோல்டு இருந்தா கோல்டு, பிளாட்டினம் இருந்தா பிளாட்டினம். இப்போ இங்க வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. அப்ப பிளாட்டினம் எலக்ட்ரோட் எடுக்கும்போது உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளாட்டினம் கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் ஆகுது. ஓகே, இப்போ கரண்ட் கொடுக்கும்போது இது ஹீட் ஆகும் இல்லையா, இந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த ஐஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரிடிக் ஆர்க் மெத்தட். ஓகேவா, ப்ரிடிக்ஸ் ஆர் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இங்க ஏஆர்சின்னு வச்சுக்கோ, ஆர்க் மெத்தட். ஓகேவா, ஏஆர்சி ஆர்க் மெத்தட். ஓகே, ஸோ இது மூலியமா என்னென்ன சார் எடுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஈத்தர், பென்சீனு, ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அல்ட்ராசோனிக் டிஸ்பேர்ஷன் மெத்தட். சரி, இப்போ அல்ட்ராசோனிக் அப்படின்னா என்னன்னா மீயொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மீயொலி, இப்போ வந்து ஒரு ஒவால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா மீயொலியை பயன்படுத்திருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணு தெரியாது மீயொலி. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒவ்வாலு ஒரு சவுண்டை வந்து கொடுத்துக்கிட்டே போகும். அந்த சவுண்டு போய் ஏதாவது ஒரு செவுரு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த செவுரு இருக்கு அப்படின்னா அது மேல போய் பட்டு அது மேல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தடங்கள் இருக்குன்னு அது மறுபடியும் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் வந்து மீயொலிமாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு அல்ட்ராசோனிக் அப்படிங்கிற ஒரு மீயொலியை வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் மேல பாஸ் பண்ணி அந்த கொலாய்டல் அந்த சாலிட் பார்ட்டிகல் மேல பாஸ் பண்ணி அதை என்ன பண்ணுது அப்படின்னா கரைக்குது. அப்படி கரைக்கிறது இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் டிஸ்பேர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த நாம யூஸ் பண்ணது எப்படி இருக்குன்னா ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பெப்டிசேஷன். இது வந்து கண்டிப்பா இதை தனிப்பட்ட முறையில ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இப்போ பெப்டிசேஷன் மெத்தட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில்வர் குளோரைடு அப்படிங்கிற ஒரு கொலாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டு HCl ஆட் பண்ணும்போது அதே சில்வர் கொலாய்டு அப்படிங்கிற கொலாய்டல் சொல்யூஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பிரிசிபிடேட்டா இருக்கு, வீல் படிவா இருக்கு, அந்த வீல் படிவோட HCl சேர்த்த உடனே அதே AgCl தான், ஆனா எப்படி இருக்குது, கூழ்மமா கிடைக்குது, கொலாய்ட்ஸா கிடைக்குது. இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா பெப்டிசேஷன் மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா பெப்டிசேஷன் மெத்தட். ஓகேவா, ஸோ மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்குது ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து உனக்கு டிஸ்பேஷன் மெத்தட்ல ப்ரிப்பரேஷன், அதாவது கொலாய்டல் ப்ரிப்பரேஷன் வந்து 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் டிஸ்பேஷன், அடுத்து வந்து எலக்ட்ரோ டிஸ்பேர்ஷன் மெத்தட், அல்ட்ராசோனிக், அடுத்து பெப்டிசேஷன். இந்த 4ஐயும் கண்டிப்பா ஒரு 5 மார்க்கு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே தியரி பார்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் நிறைய இருக்கு இந்த லெசன்ல, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது உனக்கு ஒரு 5 மார்க் மெத்தட். ஓகேவா, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா காண்டன்சேஷன் மெத்தட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காண்டன்சேஷன் மெத்தடை அடிக்கடி வந்து லாஸ்ட் இயர்ல வந்து 5 மார்க்ல கேட்டுட்டு இருந்தாங்க இதுவும்.
ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன். ஸோ ஒன்றும் கிடையாது, HiO3 அப்படிங்கிறத ஹச்சை சேர்த்தும் போது அயோடின் அப்படிங்கிற கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ when hydroiodic acid is treated with iodic acid, so to form iodine solution. ஸோ HiO3 ஓட ஹைட்ரஜன் அயோடைட சேர்த்தும் போது I2 அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது வந்து பாரு H2Se, Seங்கிறது செலீனியம் ஹைட்ரேட். அப்ப செலீனியம் ஹைட்ரேட்டோட ஆக்சிஜனை சேர்த்தும் போது உனக்கு செலீனியம் கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுமே உனக்கு ஆக்சிடேஷன் மெத்தடு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னாலே ஒடுக்கம் அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சிஜனேட்டர்னு அர்த்தம். இப்போ இங்க ஒன்றும் இல்லை, ஆரிக் குளோரைடு AuCl3 எடுத்துட்டு ஃபார்மால்டிஹைடு போட்டு வாட்டரை போடும்போது உனக்கு கோல்டு அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த SOLன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா கொலாய்டல் சொல்யூஷன். அப்போ கோல்டு சொல்யூஷன் அப்படி கோல்டு கொலாய்டல் சொல்யூஷன் வந்து ரிடக்ஷன் மூலியமா ப்ரிப்பேர் பண்றாங்க. அடுத்தது ஹைட்ராலிசிஸ் மூலியமா ஃபெரிக் குளோரைடு ஃபெரிக் ஹைட்ராக்சைடை கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கொலாய்டல் சொல்யூஷன். நீங்க போடலை, வேணும்னா SOLன்னு பக்கத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டபுள் டீகாம்போசிஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டபுள் டீகாம்போசிஷன். ஒன்று என்ன அப்படின்னா உடையுது. இப்போ அர்சீனியஸ் ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா இந்த H2Sஓட சேரும்போது இந்த H2வும் ஓவும் சேர்ந்து வாட்டரா போயிட்டு இந்த S கொண்டு வந்து இதோட சேர்த்திக்கோ. அப்ப அர்சீனியஸ் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல வந்து அர்சீனியஸ் ஆக்சைடு எல்லோ கலர் அர்சீனியஸ் சல்ஃபைடு இஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லோ கலர் அர்சீனியஸ் சல்ஃபைடு ஆனது. இது வந்து என்ன கலர் இருக்குங்கிறாங்க, எல்லோ கலரா இருக்கு. ஸோ அது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அர்சீனியஸ் சல்ஃபைடு அப்படியே 1 மார்க் கொஸ்டின் எல்லோ கலர். நெக்ஸ்ட் வந்து டீகாம்போசிஷன். டீகாம்போசிஷன் எடுத்து அப்படின்னா S2O3 வந்து H+ அப்படிங்கிற ஒரு ஓகே. ஸோ S2O3 ஓட H+ அயானா சேர்க்கும் போது சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் ஆகுது, ப்ரிப்பேர் ஆகுது. சல்ஃபருங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உனக்கு ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான். இது மட்டும் தான் சார் இருக்குது அப்படின்னு இன்னும் ஒன்று இருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, இது ஒன்று மட்டும் அடிஷன் ஆயிருக்கு. பழைய புக்கில் ஓல்டு புக்கில் கண்டிப்பாக கிடையாது. அதனால இதை கேட்க வாய்ப்புகள் வந்து பார்த்துக்கோங்க. கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஃபியூ சப்ஸ்டன்ஸ் like phosphorus or sulfur is obtained by preparing the solution in alcohol and pouring them into water. ஒன்றும் கிடையாது, பாஸ்பரஸ் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு அல்கஹாலை வாட்டரோட சேர்த்தும் போது பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் ஆனது ஃபார்ம் ஆகுது. இன்கேஸ் அதே சல்ஃபர் பிரசன்ட் ஆகக்கூடிய ஒரு அல்கஹாலை வாட்டரோட சேர்த்தன அப்படின்னா உனக்கு சல்ஃபர் கொலாய்டல் சொல்யூஷன் ஆனது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து டிஸ்பர்ஷன் மெத்தடு, another one is the condensation method. ஸோ 2 5 மார்க் இருக்கு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ்ல மொத்தம் வந்து 2 மெத்தடு. ஒன்று டிஸ்பர்ஷன் மெத்தடு, இன்னொன்று வந்து காண்டன்சேஷன் மெத்தடு. ரெண்டுமே 2 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா பியூரிஃபிகேஷன். இப்போ ஆல்ரெடி நம்ம கிடைச்ச கொலாய்டல் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண கொலாய்டல் சொல்யூஷனை என்ன பண்றோம் அப்படின்னா பியூர் பண்றதுக்காக தூய்மைப்படுத்தல் முறைக்கு கொண்டு போற. இப்போ இந்த தூய்மைப்படுத்தல் முறையில மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்னு டயாலிசிஸ், இன்னொன்னு எலக்ட்ரோ டயாலிசிஸ், இன்னொன்னு வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். சரி, ஓகே. இப்போ டயாலிசிஸ் அப்படின்னா என்ன? டயாலிசிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டயலைசர் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லலாம். செமி பர்மியபிள் மெம்பரேன். மெம்பரேன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி, ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி. அந்த ஃபில்டர் பேப்பர்ல இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விலங்கு சவ்வு அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த விலங்கு தோல் இருக்கு இல்லையா, அதால் உருவாக்கப்பட்ட ஒரு பயிர். ஓகேவா? ஸோ இந்த பயிர் என்ன பண்றா, உள்ள எல்லாமே கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன எடுத்துட்டாங்க, கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ இதுல என்ன இருக்கு சார் அப்படின்னா வாட்டர் இருக்கு.
என்ன அப்படின்னா வாட்டர் இருக்கு. சோ இப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா வாட்டர் வந்து பாஸ் பண்றேன், இத வந்து கட்டி கீழே தொங்க விட்டுருக்கிறேன். சோ இப்ப இந்த வாட்டர் இதுல வந்து சின்ன சின்ன தோல் அப்படின்னா இப்ப நமக்கு வேர்வை வெளியே வருதுனால காரணம் என்ன அப்படின்னா உள்ள சின்ன சின்ன தோல் அதாவது ஹோல்ஸ் இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்குன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு. இப்ப இந்த வாட்டர் போய் மேல படுது, இதுல மேல பட்டு இது நடந்து வெளியில பண்ணிருக்கு. சோ அப்ப இது மேல பட என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இந்த அயன் எல்லாம் வந்து வெளியில வந்துருது. சோ அப்ப சின்ன சின்ன பார்ட்டிகளா இருக்கக்கூடிய அந்த பிளஸ் மைனஸ் அந்த அயான்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய தூய்மையான பியூரான ப்ராடக்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உனக்கு டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமா உனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, டயாலிசிஸ் அப்படிங்கிற மெத்தட் மூலியமா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, எலக்ட்ரோ டயாலிசிஸ் மெத்தட். இப்ப டயாலிசிஸ் சொன்ன மாதிரியே தான் எலக்ட்ரோ டயாலிசிஸும். சோ இப்போ இந்த எலக்ட்ரோ டயாலிசிஸ் மெத்தடுக்கு ஒரே ஒரு டயகிராம் சொல்றேன். சோ இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ டயாலிசிஸ் எலக்ட்ரோனா கரண்ட் ஒண்ணும் கிடையாது. இது ரெண்டு எலக்ட்ரோட் எடுத்துக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிற இங்க வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிற இது ரெண்டும் என்ன அப்படின்னா மெம்பரேன்ஸ்ல அதாவது எலக்ட்ரோடுக்கு பக்கத்துல மெம்பரேன்ஸ் இருக்கு. சரி இப்போ இங்க என்ன பண்ற அப்படின்னா வாட்டர் பாஸ் பண்ற இந்த வாட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெம்பரேன் பண்ணிட்டு மறுபடியும் என்ன ஆகும் வெளியில ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இங்க வாட்டர் பாஸ் பண்ணும்போது போய் இந்த மெம்பரேன் உள்ள படும்போது சோ மறுபடியும் என்ன வெளியில போகுது. சரி இப்ப இந்த வாட்டர் போய் பண்ணும்போது என்ன ஆகும்னா சோ அதே சொன்ன மாதிரி அங்க சொன்ன மாதிரியே சிங்கர் தான் இதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அது மேல வாட்டர் மட்டும் வெளியில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி இப்ப இங்க எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோடு. இப்ப இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிற அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குது. சோ இந்த அயான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட பாஸ் பண்ணும்போது நெகட்டிவ் எலக்ட்ரோடு பக்கம் பாசிட்டிவ் அயானும் பாசிட்டிவ் எலக்ட்ரோடு பக்கம் நெகட்டிவ் அயானும் போய் டெபாசிட் ஆயிருது. அப்ப அயான்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு அந்த எலக்ட்ரோடு பக்கம் டெபாசிட் ஆப்போசிட் ஆயிருக்கு. பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் எலக்ட்ரோட்னா பாசிட்டிவ் ஆயிருக்கு, பாசிட்டிவ் எலக்ட்ரோடு அப்படினா நெகட்டிவ் ஆயிருக்கு. அப்ப அந்த அயான்ஸ் என்ன ஆகுது அது அந்த எலக்ட்ரோடோட எலக்ட்ரோட் கிட்ட போய் என்னது டெபாசிட் ஆயிருக்கு, செட்டில் ஆயிருக்கு. நம்ம நடுவுல என்ன இருக்கும் தூய்மையான அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து உனக்கு எலக்ட்ரோ டயாலிசிஸ் மெத்தட் மூலமா சொல்லியிருக்காங்க. அடுத்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நுண் வடிகட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இதுக்கு வந்து டயகிராம் கொடுக்கல, இதெல்லாம் சொல்றோம். இப்போ இங்க என்ன பண்ற அப்படின்னா ரைட். சோ இங்க என்ன பண்ற அப்படின்னா இது வந்து ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன். இந்த மெம்பரேன்ல என்ன பண்ற அப்படின்னா கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், கொலாய்டல் சொல்யூஷனை எடுத்துக்கிறேன். சோ இப்போ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல முக்கியமான உள்ளது ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல ஒரு முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கேஸ் பிரஷரை என்ன பண்ற பாஸ் பண்ற. இங்க உனக்கு வாட்டர் மட்டும் கொடுக்கும்போது உனக்கு ரெண்டு செப்பரேட் ஆகும். இதுல வந்து கரண்ட் கொடுக்கும்போது பிரிக்கிறோம், இதுல வந்து பிரஷரை கொடுக்கும்போது பிரிக்கிறோம். இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா இதுல வந்து பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா கேஸ் கொடுக்கும்போது பிரஷரை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா
இது மூலமா வந்து செப்பரேட் ஆயிடும். ஏன்னா இதுல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்காங்க. மெம்பரேன் அப்படினாலே சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த மெம்பரேன் மேல படும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுல அப்படியே ஃபில்டர் ஆயிட்டு அதுல தேவையில்லாத கசடுகள் அது ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஸ்லாக் அப்படிங்கிற அந்த கசடுகளை என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள என்ன பண்ணிடுற வெளியில் வந்துருது. அப்ப மேல பெருசா இருக்கக்கூடிய அந்த தூய்மையான பொட்டாசியம் எல்லாமே என்ன ஆகுது அந்த ஃபில்டர் பேப்பர்லயே அந்த மெம்பரேன்ல என்ன ஆகுது செட்டில் ஆகுது. அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் தூய்மைப்படுத்திடலாம். சோ அப்ப தூய்மைப்படுத்துதல் முறை அப்படிங்கறத வந்து டயாலிசிஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து எலக்ட்ரோ டயாலிசிஸ் அப்படிங்கிற மெத்தட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தட் மூலியமா உனக்கு வந்து பியூரிஃபிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பண்ணுவாங்க 5 மார்க் क्वेश्चंसல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட், அது புரியுதா? பாரு உனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சா? அது பியூரிஃபிகேஷன் மெத்தட் புரியுதா ஸ்டூடண்ட்? புரியுதா ஸ்டூடண்ட்? லைன்ல இருக்கியா? எஸ் சார். ஓகே, இப்போ எல்லாமே வந்து தியரி பார்ட் தான், ஸ்டோரியா தான், கதை தான் சொல்ல முடியும். எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நான் சொன்ன கதையை கேட்டுட்டு என்ன பண்ணுங்க, அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே தியரி பார்ட் ஈஸியா மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். இப்போ ப்ரிப்பேர் பண்ண அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலர். ஸோ அப்போ ஒரு கலரை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இப்போ நம்ம கிடைச்ச கொலாய்டல் சொல்யூஷனை வச்சுக்கிட்டு நியூவா ஒன்று கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ த கலர் ஆஃப் த சால்ட். ஸோ கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் த சேம் as the color of the substance in bulk. For example, bluish tint is given by diluted milk in reflected light and reddish tint in transmitted light அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ளூ கலரு ரெட் கலரா மாறுது அப்படின்னா அப்ப அதனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்ப கலர் சேஞ்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ ஒன்று ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி ஒன்று சொல்லலாம், வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, சைஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அடுத்தது ரிஃப்ளெக்டர் லைட் அதாவது டிரான்ஸ்மிட்டர் லைட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப சொன்னதுல பாரு சைஸ் அப்படிங்கிறது பாரு, த சைஸ் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணுமாமா 1 நானோமீட்டர்ல இருந்து 1000 நானோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கணும். ஸோ இது 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? த சைஸ் இஸ் 1 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர் அல்லது 10⁻⁹ மீட்டர்ல இருந்து 10⁻⁶ மீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க 1 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் ஆர் ஹெட்ரோஜினியஸ் இன் நேச்சர் ஹேவிங் 2 டிஸ்டிங்க்ட் ஸ்பேசஸ். அதாவது இப்போ கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா 2 ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை வந்து ஈஸியா பிரிக்க முடியும். அதை தான் நம்ம டயாலிசிஸ் மூலியமாவோ அல்ட்ராஃபில்ட்ரேஷன் மூலியமாவோ நம்ம ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை தான் மறுபடியும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து filterability. So as the size of pores is ordinary filter paper are large, the colloidal particles easily pass through the ordinary filter paper. இப்ப ஒண்ணுல ஃபில்டர் பேப்பர்ல வந்து 2 விதமான ஃபில்டர் பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு ஒன்று சொல்றோம், இன்னொன்று வந்து ஆர்டினரி பேப்பர் இருக்கும். ஆர்டினரி பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, தண்ணி ஊற்றின உடனே தண்ணி ஊற்றினீங்கன்னா கூட என்ன ஆகும்னா ஈஸியா என்ன ஆயிடும் ஃபில்டர் ஆயிடும், அப்படியே மொத்தமா போயிடும். அப்போ ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் அதில் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஊத்தந்த மொத்தமா வெளியில அப்படியே இந்த பக்கம் வந்துடும். அப்போ வந்து என்ன பண்ண முடியாது, உன்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஈஸியான அதை தூய்மைப்படுத்தி எடுக்க முடியாது. ஆனா அதே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விலங்கு சவ்வு அப்படிங்கிற ஒரு ஃபில்டரோட எடுக்கும்போது ஈஸியா என்ன பண்ணலாம், அதை பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் செட்டிங் நேச்சர். கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் ஆர் குவைட் ஸ்டேபிள், that is there are not affected by gravity. கிராவிட்டினா புவியீர்ப்பு விசை, அதனால எந்த ஒரு அஃபெக்ட் ஆகிறதில்ல, அதனால வந்து இது ஸ்டேபிளா இருக்கு. இப்போ ஒரு சாலிடா இப்போ நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கொலாய்டல் கிடைச்சிது அப்படின்னா கீழே போட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து பூமியில வந்து உள்ள இழுத்துக்கிறது கிடையாது. அதனால ஈஸியா என்ன பண்ணலாம், இதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால அது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டென்சிட்டி. ஸோ இப்போ கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இஸ் டைல்யூட், இட் இஸ் ஸ்டேபிள். இப்ப டைலூட்டடா இருக்கும்போது இது வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
salt decreases with and gas is not applicable அப்படின்னு சொல்லிட்டாங்க. gas and gas is not applicable for colloidal solution. Reason for it is a true solution. ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா miscible ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஒரு பாயிண்ட்ஸ்ல. ட்ரூ சொல்யூஷன் வந்து colloidal சொல்யூஷனா உருவாகாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து colligative properties. So colligative properties என்ன கொடுத்துக்கலாம்? colloidal solution shows colligative properties, that is evolution of boiling point. அதாவது colligative properties அப்படின்னா boiling point அல்லது dispersion freezing point, osmotic pressure, measurements of osmotic pressure is used to find molecular weight of colloidal particles. So அதாவது pressure, பாய்லிங் பாயிண்ட்ஸ் இதை வந்து சொல்றது தான் வந்து colligative ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஸோ இப்போ அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் உடைய மாலிகுலர் வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து சேஃப். சேஃப்ல என்ன சொல்லிக்கிறாங்க? இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ த வேரியஸ் சேஃப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோ, கண்டிப்பா இது ஒரு மார்க். ஸோ இப்போ ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் வந்து எந்த ஷேப்ல இருக்கலாம்? AS2S3 என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல் அப்படின்னா என்னதுன்னா ஒரு கோள வடிவம், வட்ட வடிவத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு அப்படின்னா டிஸ்கவ் அல்லது பிளேட்டா இருக்கு. அடுத்து வந்து டங்ஸ்டன் ஆக்சைடு, டங்ஸ் ஆக்சைடு அப்படி எடுத்துக்கிட்டு அப்படின்னா W3, Wங்கிறது டங்ஸ்டனு, ஓங்கிறது ஆக்சைடு. அப்போ டங்ஸ் ஆக்சைடு கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஸோ உனக்கு ராடு மாதிரி இருக்கும். ஒரு ராடு எப்படி இருக்கும், இரும்பு ராடு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ராட்லாவும் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணையும் பார்த்து வச்சுக்கோ, கண்டிப்பா 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் டிண்டால் எஃபெக்ட் பாரு. இதுதான் உனக்கு இந்த 2 லைன் தான் வந்து உனக்கு டிண்டால் எஃபெக்ட் உடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோ, வாட் இஸ் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுக்கு மேல பார்க்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்பா. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. கைனடிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத விட்டு இது வேண்டாம், இந்த இது வரைக்கும் மட்டும் பார்த்துக்கோங்க. மேட் கிளியர் அப்படிங்கிறது வரைக்கும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேலே பாரு, ஒரு நார்மலான சொல்யூஷன் ஒன்று எடுத்துக்கிட்டேன், கொலாய்டல் சொல்யூஷன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லைட்டை வாங்கி ஸ்கேட்டர் பண்ணுது, சிதறடிக்கிறது. அப்படி சிதறடிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிண்டால் எஃபெக்ட், டிண்டால் விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 சொல்யூஷன், இப்போ நார்மல் சொல்யூஷன் எதுவுமே பண்ணல, அப்படியே ஊருக்கு அந்த. ஆனா இதே கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த டாட் டாட்டா போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஸ்கேட்டர்ட் அப்படின்னு அர்த்தம். ரிஃப்ளெக்ட் ஆக்கி காட்டுது அப்படின்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய கொலாய்டல் சொல்யூஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது. ஸோ அப்போ இந்த நார்மல் லைட்டை வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணுது, ஸ்கேட்டர் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோ. ஸோ இதுல முக்கியமா இந்த 2 லைன் சொன்னாலே எனக்கு ஓகேவா 3 மார்க் கொஸ்டின்ஸ். ரைட், நெக்ஸ்ட் வந்து கைனடிக் ப்ராப்பர்ட்டி. கைனடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இயக்க ஆற்றல். கண்டிப்பா இதுல ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா ப்ரௌனியன் மூவ்மெண்ட். ஸோ இப்போ இந்த ப்ரௌனியன் மூவ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன், இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் எப்பயுமே வந்து ஒன்னு என்ன பண்ணிட்டே இருக்கும், இடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டே இருக்கும், மூவ்மெண்ட்லயே இருக்கும். ஸோ மோஷன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இங்க மூவ்மெண்ட், ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் இது. ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த கொலாய்டல் சொல்யூஷன் இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணா இது மேல அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ஓடும், இங்க அடிக்கும், இங்க அடிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜிக்ஜாக் அந்த மாதிரி வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறதான் வந்து ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உனக்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ப்ரவுன் observed that when the pollen grains suspended in water were viewed through ultra microscope, they showed the random zigzag ceaseless motion. This is called as
Brownian movement of colloidal particles. ஸோ இந்த ரெண்டு லைன் எழுது. ஸோ இப்போ இந்த ராபர்ட் ப்ரௌன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அது எப்பயும் ஒரே நார்மலாக இருக்காது, அது ஒரு ரேண்டம்னஸாக இருக்கும். இங்கே என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா, ஒரு கொலாய்டல் சொல்யூஷனுக்குள்ள தாறுமாறாக இங்கேயும் என்ன ஆகுது, ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இந்த வருஷம் இது அடிஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, எதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, அவகாட்ரோ நம்பரை கால்குலேட் பண்ணுறது யூஸ் ஆகுது. அடுத்து வந்து கைனடிக் தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ், ஒரு கொலாய்ட்ஸோடைய ஸ்டெபிலிட்டிஸ் நிலைப்பு தன்மையை வந்து சொல்லுது. இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுல அங்கே இங்கே என்ன பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த தியரியானது எக்ஸ்பிளைன் பண்ணுது, ப்ரௌனியன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹெல்ம்கோல்ட்ஸ் டபுள் லேயர். ஹெல்ம்கோல்ட்ஸ் டபுள் லேயர் இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ டபுள் லேயர்னால ரெண்டு வகையான லேயர்ஸ் இருக்குது. இப்போ அந்த ரெண்டு லேயர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொலாய்டல் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கக்கூடிய, இங்க பாரு இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷனா கன்சிடர் பண்ணிக்கும். இந்த கொலாய்டல் சொல்யூஷன் வந்து உனக்கு பாசிட்டிவ் கொலாய்ட்ஸா நெகட்டிவ் கொலாய்ட்ஸா அப்படின்னா, இந்த டயக்ராம் வந்து நெகட்டிவ் கொலாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏன்னா இது நெகட்டிவ் கொலாய்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் லேயரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஏன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் வாங்கி மேலே என்ன பண்ணும், ஒட்டிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் லேயர் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமா என்ன மறுபடியும் நெகட்டிவ் லேயர் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகுது, இரண்டு வகையான அடுக்குகளை உருவாக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ இது நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் உருவாக்கி அப்சர்வ் பண்ணிட்டு நெகட்டிவ் அதுக்கு மேலே போய் அப்சர்வ் ஆகும். ஓகேவா? இதில் பாரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கான், அது பக்கத்தால நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே பாசிட்டிவ் இங்கேயும் கொடுத்துருக்கான். இந்த பாசிட்டிவ் கன்சிடர் பண்ண வேண்டாம், இந்த நெகட்டிவ் மட்டும் முதல்ல கன்சிடர் பண்ணிக்க போதும். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் மேல பக்கத்தால இருக்கக்கூடிய இதை பாருங்க, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது பாருங்க, இந்த பாசிட்டிவ் மேல இந்த நெகட்டிவ் அயான் வந்து ஒட்டிட்டு இருக்கு. இது ஒரு லேயர், இந்த நெகட்டிவ் ஒரு லேயர். அப்போ மொத்தம் ரெண்டு வகையான லேயர்ஸை உருவாக்குது. அதனாலதான் இது ஹெல்ம்கோல்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டாடுறதுனால இதை ஹெல்ம்கோல்ட்ஸ் டபுள் லேயர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The surface of the colloidal particles are absorbed one type of ion due to preferential absorption. So first என்ன பண்ணுது அப்படின்னா அப்சார்ப் ஆகுது. This layer attract the opposite charged ion in the medium. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய மீடியம் என்ன, பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்து உட்காரும். இன்கேஸ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவ் வந்து உட்காரும். அப்போ மொத்தம் இது ஒரு கொலாய்டல் சொல்யூஷன், அதுக்கு மேல ரெண்டு லேயரை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உனக்கு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் எலக்ட்ரோபோரசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரோபோரசிஸ் இப்போ இதுல என்ன தியரி பார்ட்ஸ் உனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு டியூப் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ரெண்டும் ஒன்று தான், இது பிஃபோர் இது ஆஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப்பை பாரு, இந்த யூடியூப் எடுக்கும்போது ரெண்டு எலக்ட்ரோட எடுத்துட்டாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட எடுத்துக்கிட்டாங்க. இதில் கொலாய்டல் சொல்யூஷன்ஸை எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே இது என்ன அப்படின்னா வாட்டர், இதோட லெவல் என்ன அப்படின்னா வாட்டரோட கொலாய்டல் சொல்யூஷன் மேலே வாட்டரோட லெவலை என்ன பண்ணியிருக்காங்க, அதிகப்படுத்தி ஊற்றி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுற அப்படின்னா ரெண்டு பிளாட்டினம் எலக்ட்ரோடு இல்லையா, இந்த எலக்ட்ரோட்ல என்ன பண்ணுற, கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இல்லையா, இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் பாரு, செகண்ட் இதுல பாரு, கரண்ட் இப்ப பாஸ் பண்ணிட்டாங்க ஆஃப்டர்னா, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் பக்கம் மைக்ரேட் ஆகுது. ஸோ அப்ப இந்த பாசிட்டிவ் பக்கம் இந்த கொலாய்டல் சொல்யூஷன் மைக்ரேட் ஆகுது அப்படின்னா, இங்க எடுத்துக்கக்கூடிய அந்த கொலாய்டல் சொல்யூஷன் என்னவா இருக்கு அப்படின்னா நெகட்டிவா இருக்கு. ஸோ அப்ப எலக்ட்ரோபோரசிஸ்ல ஒரு நெகட்டிவ் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் எடுத்து அப்படின்னா கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு பக்கம் மைக்ரேட் ஆகும். இன்கேஸ் அதே கொலாய்டல் சொல்யூஷன் ஆனது பாசிட்டிவ் கொலாய்டல் சொல்யூஷனா இருந்தா இது அப்படியே ஆப்போசிட்ல இந்த பக்கம் போயிருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் உனக்கு வந்து இங்க தியரி பார்ட்ஸ்ல ஃபுல்லா சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, உனக்கு என்னென்ன பாசிட்டிவ் கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கலாம், எது நெகட்டிவ் கொலாய்டல் சொல்யூஷன் இங்க எடுத்துக்கலாம்னு சொன்னா இல்லையா, இங்க எடுத்துக்கக்கூடிய கொலாய்டல் சொல்யூஷன் பாசிட்டிவா இருந்தா எதிர்க்கலாம், நெகட்டிவா இருந்தா எதிர்க்கலாம் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் வந்து ஃபெரிக் ஹைட்ராக்சைடு இருக்கலாம், மியூமிக் ஹைட்ராக்சைடு இருக்கலாம், அல்லது பேசிக் டைஸ் ஏதாவது இருக்கலாம், ஹீமோகுளோபின்ஸ் இருக்கலாம். அதே நெகட்டிவா இருந்ததுன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம் ஏதாவது இருக்கலாம். இப்போ பிளாட்டினம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிளாட்டினம் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் கொலாய்ட்ஸ்ட்டாங்க. அதனால தான் இந்த நெகட்டிவ் கொலாய்ட்ஸ் எதை பக்கம் மைக்ரேட் ஆகுது, பாசிட்டிவ் எலக்ட்ரோடு பக்கம் மைக்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அர்சனிக் சல்ஃபைடோ, கிளே அப்படிங்கிறது வந்து களிமண், அடுத்து ஸ்டார்ச், இதெல்லாமே எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆனால் லாஸ்ட் இயர் 5 மார்க்ல கேட்டாங்க. இதை ஷார்ட்
ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் Sir. எப்ப நெட்வொர்க் கட் ஆச்சு? எந்த டைம்ல கட் ஆச்சு? ஆமா, எது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது கட் ஆச்சுமா? மதுமிதா Sir. மதுமிதா Sir 10:32. அப்படின்னு போயிடுச்சா? எந்த டைம்ல கட் ஆச்சு? நான் பேசுறது கேக்குதா?